அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தளபதியின் வாழ்க்கையில் நடந்த பல சுவையான சம்பவங்களின் தொகுப்பாக இந்த தொடர் வெளியாகி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த தொடர் என் வாழ்க்கையில் பெரும் உத்வேகத்தையும் தளபதியின் முயற்சிகள் என்னை மோட்டிவேட் செய்தது என்றும் நானும் திரையுலகில் முயற்சி செய்ய தூண்டியிருக்கிறது என்றும் ஒரு நண்பர் கூறியிருக்கிறார். இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, எந்த ஒரு படைப்பும் மேன்மை பெற வேண்டுமானால் அதற்கு பார்ப்பவர்களின் கருத்துக்கள் மிக மிக அவசியம். அதனால் உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக தேவை. சென்ற பகுதியில் பூவே உனக்காக படத்திற்கு பிறகு மீண்டும் விக்ரமன் இயக்கத்தில் வந்த ஒரு படத்தை தளபதி தவிர்த்தார் என்று கூறியிருந்தேன் அல்லவா? அது என்ன படம் என்றால் உன்னை நினைத்து. அந்த படத்தை தளபதி நடிப்பில் இயக்க ஆர்வமாக இருந்தார் விக்ரமன். ஆனால் அப்போது ஆக்ஷன் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் தளபதி இருந்ததால் அப்போது மீண்டும் சாப்டான வேடம் வேண்டாம் என்று தவிர்த்தார். இது தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. தொடர்ந்து காதல் படம் பண்ணக்கூடாது, அதே போல கமர்ஷியல் அடிதடி படமும் தொடர்ந்து பண்ண முடியாது. ஒரே மாதிரி பேட்டர்னில் நடிக்காமல் மாறி மாறி நடிக்க வேண்டும். அப்படி மாறி மாறி நடித்தால் சரியாக இருக்கும் என்று நினைத்தார் தளபதி. அப்படி நடிப்பதுதான் தளபதிக்கும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. சரி, இந்த பகுதியில் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பு, விஜயகாந்த் படங்கள் என பல படங்களை வெளி மாநிலங்களில் வெளியிட்டு வந்தவர் எம் ராஜாராம் என்று அழைக்கப்படும் எம்ஆர். விஜயசாந்தி நடித்த பாரத் பந்த் என்கிற படத்தை மொழிமாற்றம் செய்து தமிழில் வெளியிட்டு பெரும் வெற்றியை கண்டவர். 25க்கும் மேற்பட்ட படங்களில் சிறுமியாக நடித்து வந்த மீனாவை இவரது குமார் மூவிஸ் தயாரிப்பில் உருவான ஒரு புதிய கதை படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்து அவரது திரையுலக பயணத்தை தொடர வைத்தார். அந்த படத்தை புதியவர் பாலசுப்பையா என்பவர் இயக்கத்தில் தயாரித்திருந்தார். அந்த எம்ஆர் தளபதியின் நடிப்பில் ஒரு படம் இயக்க கால்சி கேட்டு தளபதியின் தந்தையிடம் சென்றார். நட்புக்கு மரியாதை கொடுத்து முதலில் வாய்ப்பு கேட்டவர் என்கிற அடிப்படையில் அவர் இயக்கி தயாரித்த வசந்தவாசல் படத்திற்கு தளபதி நடிக்க கால்ஷீட் கொடுத்திருந்தார் தளபதியின் தந்தை. வசந்தவாசல் படத்தில் தளபதி விஜய் என்கிற பாத்திரத்தில் நடிக்க தளபதிக்கு ஜோடியாக திவ்யா என்கிற பாத்திரத்தில் சுவாதி என்கிற புதுமுகத்தை அறிமுகம் செய்தார். இன்னொரு நாயகியாக ராணி என்கிற பாத்திரத்தில் நடிகை ஜீவா நடிக்க மன்சூர் அலிகான், வடிவேலு, கோவை சரளா, சிஆர் சரஸ்வதி, சகிலா, இடிச்சப்புலி செல்வராஜ், பைல்வான் ரங்கநாதன், சாப்ளின் பாலி என பலர் நடித்த இந்த படத்திற்கு கிச்சாஸ் ஒளிப்பதிவு செய்தார். இந்த படத்திற்கு பின்னணி இசையை தினா அமைக்க மாசா என்பவரது இசையில் 7 பாடல்கள் இடம்பெற்றது. பாடல்களை உமா கண்ணதாசன், எம்ஆர், மாசா ஆகியோர் எழுதியிருந்தனர். உண்மையில் சொல்ல போனால் இந்த படம்தான் தளபதி வெளியில் நடிக்க ஒப்புக்கொண்ட முதல் படம். இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடர்ச்சியாக நடைபெறவில்லை. இதனால் அடுத்தடுத்த படங்களில் நடித்து வந்த தளபதி எம்ஆர் படப்பிடிப்புக்கு தயார் என்று சொல்லும் போது அவருக்கும் தேதி ஒதுக்கி கொடுத்து நடித்து கொடுத்தார். இந்த படம் முடிவடைந்து 1996ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி வெளியானது. தளபதி நடிப்பில் ஒரே ஷெட்யூலில் உருவான படம் மாண்புமிகு மாணவன். 7th சேனல் மாணிக்கம் நாராயணன் தயாரிப்பில் தளபதியின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் தளபதி சிவா என்கிற பாத்திரத்தில் நடிக்க ஜோடியாக சினேகா என்கிற பாத்திரத்தில் நடிக்க நடிகை தேவயானியை அணுகிய போது அவர் உடனே கால்ஷீட் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தார். அதனால் புதுமுகம் ஸ்வப்னா பேடி என்பவர் அறிமுகமானார். இந்த படத்தில் மேலும் மன்சூர் அலிகான், விஜயகுமார், மணிவண்ணன், ஜெய் கணேஷ், சின்னி ஜெயன், கல்யாண், சுருதிராஜ், ஸ்ரீநாத், ஜோதி மீனா, டைபிஸ்ட், கோபு என பலர் நடித்தனர். இந்த படத்திற்கு ஆர். செல்வா ஒளிப்பதிவு செய்ய தேனிசை தென்றல் தேவா இசையமைத்தார். கவிஞர் வாலி, கண்மணி சுப்பு இருவரும் பாடல்கள் எழுத திருத்தணி என துவங்கும் பாடலை தளபதி விஜய் பாடியிருந்தார். 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வெளியான மாண்புமிகு மாணவன் படம் 50 நாட்களுக்கு மேல் ஓடி வசூலில் சாதனை படைத்தது. முன்னணி நடிகர்களில் ஒருவராக தளபதி பேசப்பட்டார். அதன் பிறகு தளபதி ஒப்புக்கொண்டு நடித்த படம் காலமெல்லாம் காத்திருப்பேன். பல காதல் படங்களை இயக்கி பெரும் வெற்றி பெற்ற ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் உருவான காதல் படம் அது. இந்த படத்தில் கண்ணன் என்கிற பாத்திரத்தில் தளபதி நடிக்க அவருக்கு ஜோடியாக மணிமேகலை என்கிற பாத்திரத்தில் டிம்பில் நடித்திருந்தார். ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா இருவரும் தளபதியின் பெற்றோராக நடிக்க மணிவண்ணன், கரண், சார்லி, ஆர். சுந்தரராஜன், டெல்லி கணேஷ், குமரிமுத்து, ஒருவிரல் கிருஷ்ணாராவ் என பலர் நடித்த இந்த படத்திற்கு ராஜராஜன் ஒளிப்பதிவு செய்திருந்தார். எம்ஜி பிக்சர்ஸ் பட நிறுவனம் சார்பில் எம்ஜி சேகர், எஸ். சந்தானம் இருவரும் இணைந்து தயாரித்திருந்த இந்த படத்திற்கு தேனிசை தென்றல் தேவா இசையில் 7 பாடல்கள் இடம்பெற்றன.
அனைத்து பாடல்களும் பெரும் புகழ்பெற்ற பாடல்களாக அமைந்தன. இதில் தளபதி விஜய் 5ஆம் நம்பர் என்று துவங்கும் ஒரு பாடலை பாடியிருந்தார். 1997ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் அன்று இந்த படம் வெளியானது. ஆனால் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. தளபதியின் திரை வாழ்க்கையில் பல படங்கள் பெரிய வெற்றியை கொடுத்தன. சில படங்கள் சுமாராக ஓடின. ஒரு படம் வெற்றி பெற்றால் தாம் தூம் என்று குதிக்கவோ தோல்வியை கண்டு தோண்டிவிடவோ மாட்டார் தளபதி. எதை கைவிட்டாலும் விடலாம், தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட மாட்டேன் என்று சிறுவயதிலிருந்தே கடைபிடித்து வருபவர் தளபதி. அதற்கு அவர் தந்தையின் நம்பிக்கையும் வெற்றியுமே சாட்சிகளாக இருந்தன. அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் மீது கொண்ட நட்பினாலும் தளபதியின் வளர்ச்சியில் உள்ள அக்கறையாலும் தான் கேட்கும் கதைகளில் தளபதிக்கு பொருத்தமான கதை அமைந்தால் இந்த கதையை கேட்டு பாருங்கள் என அந்த கதையை சிபாரிசு செய்வார் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவன அதிபர் ஆர்.பி. சௌத்ரி. அப்படி அனுப்பிய கதைகளில் ஒன்றுதான் லவ் டுடே. அந்த கதையை கேட்டதும் தளபதிக்கும் தளபதியின் தந்தைக்கும் பிடித்து போனது. நல்ல கதை நல்ல நிறுவனத்தின் பெயரில் வெளிவந்தால் படத்திற்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த படத்தை நீங்களே தயாரிங்கள் என்று சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் 2வது படமாக நடித்தார் தளபதி. வித்தியாசமான காதல் கதை. படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி அனைவராலும் பேசப்பட்ட காட்சி. படத்தில் ரகுவரன் தளபதியின் தந்தையாக பாசமுள்ள அப்பாவாக நடித்திருந்தார். தளபதிக்கு காதலியை தேடி அலையும் வேடம். காதலியை தேடி வீட்டில் சொல்லிக் கொள்ளாமல் பெங்களூர் சென்று விடுவார். அப்போது தந்தை ரகுவரன் இறந்து விடுவார். தந்தை இறந்த தகவல் சொல்ல வழி இருக்காது. தளபதிக்காக காத்திருந்து காத்திருந்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் நண்பர்களே உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்று தகனம் செய்து விடுவார்கள். இது பற்றி எதுவுமே தெரியாமல் ஜாலியாக சென்னை திரும்பும் தளபதி வீட்டுக்கு வரும்போது வீட்டில் எல்லோரும் சோகமாக இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தந்தை இறந்த விஷயம் தெரிய வர தளபதி பதறி துடித்து அழுது புலம்பும் காட்சி. அந்த காட்சியில் தளபதி ஒரே டேக்கில் நடித்து அங்கிருந்த அத்தனை பேரிடமும் பாராட்டினை பெற்றார். கூட நடித்தவர்கள் பலர் அவரது நடிப்பையும் காட்சியின் சோகத்தையும் கண்டு கண் கலங்கினார்கள். இந்த படத்தில் ஒரு காட்சியில் தளபதி பின்பக்க குழாய் வழியாக ஏறி 3வது மாடிக்கு செல்ல வேண்டும். குழாய் வழியாக ஏற தளபதிக்கு பதில் ஒரு டூப் ஏற்பாடு செய்திருந்தார் இயக்குனர் பாலசேகரன். டூப் என்றால் தான் தளபதிக்கு பிடிக்காதே, உடனே நானே ஏறுகிறேன் என்று சொல்லி அந்த குழாயின் அருகே சென்று பார்த்தார். குழாய் நன்றாக ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் ரெடி என்று துணிச்சலாக ஏறி ஒரே டேக்கில் ஓகே என்று சொல்ல வைத்தார் தளபதி. இந்த படத்தில் கணேஷ் என்கிற பாத்திரத்தில் நடித்திருந்தார் தளபதி. சந்தியா என்கிற பாத்திரத்தில் சுவலட்சுமி, பிரீத்தி என்கிற பாத்திரத்தில் மந்த்ரா என 2 கதாநாயகிகள் நடித்திருந்தனர். மேலும் ரகுவரன், ராஜன் பி தேவ், கரண், ஸ்ரீமன், தாமு, மோகன்ராம், ராம்ஜி என பலர் நடித்திருந்தனர். இந்த படத்தின் கதை எழுதி இயக்குனராக அறிமுகமானார் பாலசேகரன். விஜயகோபால் ஒளிப்பதிவு செய்ய புதியவர் சிவாவின் அதிரடி இசையில் 6 பாடல்கள் இடம்பெற்றன. ஏன் பெண்ணென்று, என்ன அழகு, குப்பாயே குப்பாயே, சலோமியா, மோனிகா மோனிகா என்று அனைத்து பாடல்களும் பெரும் புகழ் பெற்றன. இந்த படம் 1997ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி வெளியாகி பெரும் வெற்றி படமாக அமைந்தது. 150 நாட்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆபீஸிலும் வசூலை அள்ளியது. தமிழை தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல மொழிகளிலும் இந்த படம் படமானது. அதன் பிறகு தளபதி நடிகர் திலகத்துடன் இணைந்து நடித்த படம் ஒன்ஸ் மோர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் பல படங்களை இயக்கிய சி.வி. ராஜேந்திரன் சங்கிலி படம் மூலம் நடிகர் பிரபுவை அறிமுகப்படுத்தியவர். அவர் முதன்முறையாக ஸ்ரீ கணேஷ் விஷன் என்கிற பட நிறுவனத்தை துவங்கி சந்தான பாரதி இயக்கத்தில் பிரபு நடித்த வியட்நாம் காலனி படத்தை தயாரித்தார். அந்த படத்தை தொடர்ந்து தளபதி நடிப்பில் ஒரு படத்தை தயாரிக்க விரும்பினார். அப்போது சிவாஜியுடன் தளபதி இணைந்து நடித்தால் எப்படி இருக்கும் என்கிற எண்ணம் எழுந்தது. இருவர் உள்ளம் படத்தில் நடித்த சிவாஜி கணேசன் சாவித்திரி காட்சிகளை பிளாஷ்பேக் காட்சிகளாக வைத்துக் கொண்டு சண்முக சுந்தரம் எழுதிய கதைக்கு தளபதியின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் திரைக்கதை எழுதி இயக்க ஒன்ஸ் மோர் படம் உருவானது. இந்த படத்தின் நகைச்சுவை காட்சிகளை எஸ்.பி. ராஜ்குமார் எழுதியிருந்தார். இந்த படத்தில் தளபதி விஜய் என்கிற பாத்திரத்திலும் அவருக்கு ஜோடியாக நடித்த சிம்ரன் கவிதா என்கிற பாத்திரத்திலும் நடித்தார். செல்வமாக சிவாஜி கணேசன், சாந்தாவாக சரோஜா தேவி நடித்தனர். மேலும் அஞ்சு அரவிந்த், மணிவண்ணன், சார்லி, எஸ்.எஸ். சந்திரன், சாப்ளின் பாலு என பலர் நடித்த இந்த படத்திற்கு ஆர். செல்வா ஒளிப்பதிவு செய்ய தேனிசை தென்றல் தேவா இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் 5 பாடல்கள் இடம்பெற்றன. அனைத்து பாடல்களும் புகழ்பெற்ற பாடல்களாக அமைந்தன. இதில் ஊர்மிளா ஊர்மிளா என்கிற பாடலை அம்மா சோபா சந்திரசேகருடன் இணைந்து தளபதி பாடியிருந்தார். ரொமான்டிக் காமெடி படமாக உருவான ஒன்ஸ் மோர் படம் 1997ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி வெளியாகி வெற்றிகரமாக ஓடி 100வது நாள் விழா கொண்டாடியது. ஒன்ஸ் மோர் படத்திற்கு பிறகு தளபதி நடித்த படம் நேருக்கு நேர். அஜித் நடித்த ஆசை என்கிற படத்தை பெரும் வெற்றி படமாக கொடுத்த
கொடுத்த இயக்குனர் வசந்த் மீண்டும் மணிரத்னம் தயாரிப்பில் நேருக்கு நேர் என்கிற படத்தை இயக்க ஒப்பந்தமானார். அந்த படத்தில் விஜய், அஜித் என இருவரையும் மீண்டும் இணைக்க முடிவு செய்து கதை எழுதியிருந்தார். ராஜாவின் பார்வையிலே படத்தில் நண்பர்களாக நடித்த இருவரும் இந்த படத்தில் நடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. என்ன நடந்ததோ தெரியவில்லை. இந்த படத்தில் நடிக்க மறுத்தார் அஜித். அதன் பிறகு நடிக்க தேர்வானவர் தான் சூர்யா. இந்த படத்தில் தளபதி விஜய் என்கிற பாத்திரத்தில் நடிக்க சூர்யா என்கிற பாத்திரத்தில் நடித்து அறிமுகமானார். சிம்ரன், கௌசல்யா, ரகுவரன், சாந்தி கிருஷ்ணா, பேபி ஜெனிஃபர், கரண், விவேக், மணிவண்ணன், பிரகாஷ்ராஜ், தாமு என பலர் நடித்த இந்த படத்திற்கு கேவி ஆனந்த் ஒளிப்பதிவு செய்தார். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் 6 பாடல்கள் இடம்பெற்றன. அனைத்து பாடல்களையும் கவியரசு வைரமுத்து எழுதியிருந்தார். 1997 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெளியான நேருக்கு நேர் படம் வசூலில் சாதனை படைத்தது. தெலுங்கு மொழியில் முகாமுகி என்கிற பெயரில் மொழி மாற்றத்துடன் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி ஜெனிஃபர் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தமிழக அரசின் விருதை பெற்றார். அதேபோல மனம் விரும்புதே பாடலை பாடிய ஹரிணி சிறந்த பின்னணி பாடகிக்கான தமிழக அரசின் விருதை பெற்றார். இந்த படத்திற்கு பிறகு மலையாளத்தில் பல வெற்றி படங்களை கொடுத்த பாசில் இயக்கத்தில் தமிழில் பல வெற்றி படங்களை தயாரித்த சங்கிலி முருகன் தயாரிப்பில் உருவான காதலுக்கு மரியாதை படத்தில் நடித்தார் தளபதி. ஜீவானந்தம் என்கிற ஜீவாவாக தளபதி நடிக்க, மினி என்கிற பாத்திரத்தில் சாலினி நடிக்க, தளபதியின் பெற்றோராக சிவகுமார், ஸ்ரீவித்யா நடித்தனர். மேலும் ராதாரவி, தலைவாசல் விஜய், ஷாஷிகான், மணிவண்ணன், KPSC லலிதா, சார்லி, தாமு, காக்கா ராதாகிருஷ்ணன், பூர்ணிமா, சரண்யா மோகன் உட்பட பலர் நடித்த இந்த படத்திற்கு ஆனந்தகுட்டன் ஒளிப்பதிவு செய்திருந்தார். இசைஞானி இளையராஜா இசையில் பழனி பாரதி வரிகளில் 8 பாடல்கள் இடம்பெற்றன. என்னை தாளாட்ட வருவாளா, ஆனந்த குயிலின் பாட்டு, ஒரு பட்டாம்பூச்சி, இது சங்கீத திருநாளோ, ஓ பேபி ஆகிய பாடல்கள் பெரும் புகழ் பெற்றன. இதில் ஓ பேபி என்கிற பாடலை பவதாரணியுடன் இணைந்து பாடியிருந்தார் தளபதி விஜய். 1997 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து தளபதிக்கு பெரும் புகழை தேடி தந்தது. காதலர்களும் பெற்றோர்களும் கூட்டம் கூட்டமாக சென்று படத்தை பார்த்தார்கள். எங்கும் அந்த படம் பற்றிய பேச்சாகவே அப்போது இருந்தது. இந்த படத்தின் மூலம் அனைத்து மக்களின் மனங்களில் இடம்பெற்ற தளபதி தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் பெற்றார். மேலும் இந்த படம் அவருடைய வாழ்க்கையிலும் காதல் உருவாக காரணமாக இருந்தது. அது எப்படி என்பதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ தொகுப்பில் தளபதி அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை சேகரித்து உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் எனது நன்றி. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் தமிழ் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள், தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.